நடுக்கல்ல கவர்றது, அங்கிருந்து நீந்தி வர்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மித்துன் டம்மில ஒரு நாள் இப்படி கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அப்படி நீந்தியே கடல் இருக்கு 200 மீட்டருக்கு அங்கிட்டு. நான் எங்கேயா போற அண்ணே ஒன் மோர் அதனால போய்கிட்டு. அடுத்ததா நம்ம மேடைக்கு வரப்போறவரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க இவர். ஏன்னா ஒரு சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டராகவே வாழ்ந்துருவாங்க ஸ்க்ரீனில் போய். ஆனால் இவர் அந்த கேரக்டராக வாழ்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த கேரக்டர் கொடுத்தவங்களையும் வாழ வைக்கக்கூடிய ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டர். நல்ல குணச்சித்திர நடிகர் மட்டும் கிடையாது, நல்ல குணம் கொண்ட மனிதரும் கூட அப்படின்னு வந்து டெஃபினட்டா சொல்லலாம். பிகாஸ் யூ ஆல் நோ ஹிம் லைக் தட். பாலசரவணன் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். மதுரை மண்ணின் மற்றும் ஒரு மைந்த நல்ல பலமான கைத்தட்டலோடு நம்மோடு இணைந்திருக்கிறாரு பாலசரவணன். வணக்கங்க ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, 2 பேர் கை காட்டுறேன். நன்றி நன்றி, நம்ம பையங்க தான். சரிடா சரி, ஓகே ஓகே. இல்லை 3 பேர் தான் எனக்கு கை தான். அந்த 3 பேரை வந்து அப்பாடி இத்தனை பேர். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப மகிழ்ச்சிகரமான மேடை. இது நம்ம மண்டாடியோட மேடை. மண்டாடி இது ஒரு மாபெரும் படம். அப்படி வந்து ரொம்ப உரிமையாக சொல்லலாம், ரொம்ப உரித்தாக சொல்லலாம். மாபெரும்னா அது பட்ஜெட்டில் இல்லை கதை காலத்தில் இப்படி என்ன வேணாலும் இருக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து மாபெரும் உழைப்பு கொண்ட படம். எல்லாரும் இதில் வந்து எங்களுடைய படத்தின் தலைவனான எங்கள் ஐயா மதிமாறன் புகழேந்தி ஐயாவில் ஆரம்பித்து கடைசி ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் அவ்வளவு கடினமான உழைப்பை போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் சீக்கிரம் விரைவில் வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி தேட்டரில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் நன்றி சொல்லிட்டு இறங்கிறேன். நிறையா பேர் பேசணும். ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி. மணி ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. மதிமாறன் ஐயா ரொம்ப நன்றிங்க. நாள் நீங்கள் சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை வந்து எனக்கு நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்க. இந்த மிக முக்கியமான வாய்ப்பை கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட தொடர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேங்க. நம்மளுடைய டார்லிங் ஜிவி சார் சார் ஜிவி சாரோட ஆஃபீஸில் தான் ஆரம்ப காலங்களில் பற்ற அங்கே தான் இருப்போம். அப்போ சொல்லுவார், நீ என்ன டெய்லி இங்கே வந்து சோஃபாவை தேய்ச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு ஷூட்டிங் இல்லையா? எங்கே சார் கூப்பிட மாட்டேங்கிறாங்க சார் ஷூட்டிங் அப்படின்னு 2014 நம்ம டார்லிங் டைமில் சொல்லுவேன். அப்போ சொல்லுவார், நீ ஆஃபீஸுக்கே வராத அளவுக்கு நீ வந்து பிஸியாக ஏறணும் அப்படின்னுவார். இன்றைக்கி அதே மாதிரி பிஸியாக இருக்கேன். எப்படி அவரோட ஆஃபீஸுக்கு போகிறதுலன்னு அவர்கிட்ட சொல்லி ஒரு மன்னிப்பையும் கேட்டேன். சார் சீக்கிரம் நம்ம ஒர்க் பண்ணோம் சார், ரொம்ப ஹாப்பி சார், மகிழ்ச்சி. சுகாஷ் ப்ரோ அவர் சொன்னார், அருமையாக சொன்னார். மித்துன் பிரதர் இந்த மாதிரி வந்து ஒரு செம்ம ஹியூமன் பீயிங். அவர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம். அவ்வளோ பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னடா இங்கே எல்லாரும் திரும்ப கடினமாக உழைக்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், எல்லாருமே அவ்வளோ கடினமாக உழைச்சிருக்காங்க. அந்தளவுக்கு மிக சிறப்பாக வந்திருக்கு படம். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, அதுக்கு என்ன பேர் வச்சாலும் அதுக்கு மொத்த மறுவுருமும் எங்கள் அண்ணன் சூரிய அண்ணன் தான். ஒரே ஒரு நிகழ்வு சொல்கிறேன். சரி, அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டுருச்சு, இல்லை கையில் அடிபட்டுருச்சு, இதெல்லாம் எல்லா படங்களும் நடக்கிறது பார்ட் ஆஃப் ஒர்க். இதில் பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த அடி பட்டுச்சுன்னா அதுக்கு ஆயின்மெண்ட் ஏதாவது போடணும்ல, இல்லை ஒரு 2 நிமிஷம் உட்காரணும்ல. மொட்டி பேர்ந்து ஒழுகுது, நல்லா பம்பு செட்டு மாதிரி ரத்தம் அப்படியே பீச்சிட்டு அடிக்குது. நான் சொல்கிறேன், அண்ணே கொஞ்ச நேரம் உட்காருங்கண்ணே, நெக்ஸ்ட் ஷாட் அப்படின்னு உடனே நான் அப்படியே கடலுக்குள்ளே தப்பிட்டாப்புல. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா ஒரு ஏன்னா இப்படி நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதை பண்ணியிருக்கலாமேண்ணே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை தம்பி, லைட்டு போய்கிட்டு இருக்கு, இது போயிடுச்சுன்னா இது கடல், நம்ம சொல்கிற நேரத்தில் அந்த படகு அங்கே நிற்காது, கேமரா இன்னொரு படகுல வருது, அந்த நேரத்தில் அந்த மொமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து கடலை நிப்பாட்ட முடியாது இல்லையா, அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை இல்லையா, அது அந்தந்த பக்கம் நகண்டுக்கிட்டே இருக்கும். அதை மறுபடியும் கிரியேட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் ஆகிடும். அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறது, இவ்வளோ பேரோட உழைப்பு வந்து வீணாயிடக்கூடாது. எல்லாரும் மேலேயும் அக்கறை கொண்டு இன்றைக்கி வந்து இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் மண்டாடியாகவே வாழ்ந்துருக்காங்க.
அண்ணா இதை தாண்டி நீங்கள் என் மேலே காட்டிருக்க அன்புக்கும் அந்த பேரன்புக்கும் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆலோசனைகளுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேனே. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மண்டாடி நிச்சயமான முறையில் செப்டம்பர் 10 நீங்கள் எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். எல்லா விதத்துலேயும் உங்களை திருப்திப்படுத்து. நன்றி. எல்லாருமே அவங்களோட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பொதுவாக மண்டாடியை பற்றி பேசும்போதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஐயோ பயங்கரமாக இருந்துப்பா, என்ன ஒரு மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படிலாம். இந்த தண்ணி மேலே கப்பல் போனால் உல்லாசம், கப்பல் மேலே தண்ணி போனால் கைலாசம்பாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது விஷயம் நடந்துச்சா இந்த படம் போது? இல்லை, நிறைய நடந்துச்சு. நான் ஒன்றே நினச்சேன், என்னன்னா அண்ணனுக்கு ஒரு தடவை பல தடவை அடிபட்டிருக்கு. அப்போ லப்பர் பந்து படத்தில் வந்து நம்ம ஒரு மேட்ச் கூட உள்ள ஆடலை, வெளியே இருந்து தான் நம்ம ஒன்லி சேரிங் தான், சேர் பாய்ஸ் தான். நாங்கள் ஃபீல் பண்ணேன், என்னடா ஒரு மேட்ச் கூட நம்ம ஆடலையே, ஒரு பாலாவது விளாண்டுருக்கலாமே, அந்த ஃபீலிங் இன்னைக்கு இருக்குது. ஆனால் அண்ணனுக்கு போகிற அடியை பார்த்துட்டு ஒன்றே நல்ல வேலை நம்ம படகுல ஏறலை, நம்ம ஆடியன்ஸாகவே இருந்து ஆடியன்ஸாகவே போயிட்டு தப்பிச்சிட்டோம். விசிறுச்சு தப்பிச்சேன்டா அப்படி. ஒவ்வொரு நாளும் என்ன ஒரு நாள் அதாவது ஃபுல்லாக கரையில் தான் வந்து எனக்கு காட்சின்னு சொல்லியிருந்தாப்புல. அன்னைக்கு என்ன யோசிச்சாருன்னு தெரியல எங்கள் டைரக்டர், திடீர்னு அன்னைக்கு என்னை படகுல ஏற்றிட்டாப்புல, கொண்டு போய் கவுத்து விட்டுருவாங்களோ நடுக்கடல். ஏன்னா நடுக்கடலில் கவிர்றது, அங்கேருந்து நீந்தி வர்றதா ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மித்துன் டம்மில ஒரு நாள் இப்படி கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கா, அப்படி நீந்தியே கடல் இருக்கு 200 மீட்டருக்கு அங்கிட்டு, நான் எங்கேயா போற அண்ணே ஒன் மோர்னே, அதனால போய்கிட்டு படகு வரட்டுமே, அது வர ரொம்ப நேரம் ஆயிரும், நானே நீந்தி வந்து எல்லாரும். ஆனால் இவ்வளவு விஷயங்கள்லையும் எங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பாக தரும், எங்களுக்குன்னா நான் கரையில் இருக்கேன், படகுல போயிட்டு வர்றவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பை கொடுக்கணுமோ அத்தனை பாதுகாப்பு சேஃப்டியையும் ப்ரொடியூசரும் டைரக்டர் கொடுத்து இன்னைக்கு இதை சிறப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாரும் பாருங்க, கண்டிப்பாக மண்டாடி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்தவனாக இருப்பான். மகிழ்ச்சி. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. உத்தரவு வாங்கிட்டீங்களா? உத்தரவு. தேங்க்யூ.